மனுசாஸ்திரம். ஏவம் சர்வம் சஸ்ருத்வேதம் மாம்சா அசந்த்ய பிராக்ரமாத் ஆத்மன் யந்தர்த்தி பூயாः காலம் காலேன பீட்டயன். இவ்வாறு எத்தனையும் சர்வத்தையும் படைத்த அளவற்ற பராக்கிரம பொருந்திய பிரம்மா காலத்தை காலத்தோடு சேர்த்து, அதாவது சிருஷ்டி காலத்தை பிரளய காலத்தோடு சேர்த்து தன்னுள்ளே தான் கலப்பார். எப்போது அவர் விழிப்புறுவாரோ அப்போது இந்த உலகம் இயங்கத் தொடங்கும். எப்போது அவர் சாந்தமாக உறங்கத் தொடங்குவாரோ அப்போது அனைத்தும் ஒடுங்கும். எப்போது அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறாரோ அப்போது கர்மாவின் உருவங்களான ஜீவன்கள் அனைத்தும் காரியங்கள் எதுவுமற்று இருக்கும். அதனை இந்திரியங்களோடு மனமும் ஓய்வெடுத்து கொள்ளும். எப்போது ஜீவனுக்கெல்லாம் ஒரே தருணத்தில் அந்த மகாத்மாவின் கலங்குகின்றனவோ அப்போது அவர் அனைத்து இயக்கங்களையும் விட்டு சுகமாக உறங்குவார். எப்போது இந்த ஜீவன் இந்திரியங்களுடன் ஞானமற்று போய் மூச்சு விட்டும் செயலை செய்யாமல் இருக்கிறதோ அப்போது இந்த ஜீவன் உடலிலிருந்து விலகுகிறது. எப்போது ஜீவன் இந்திரியங்களுடன் கூடியதாகின்றதோ அப்போது விதையை அடைத்து தாவரமாகவோ அல்லது மனித தேகமாகவோ அடைத்து மனிதனாகவோ பிறப்பெடுக்கும். இவ்வாறாக பிரம்மா விழித்து உறக்க நிலைகளை மேற்கொண்டு இந்த உலகத்தை படைக்கவும் செய்கின்றார், அழிக்கவும் செய்கின்றார். இந்த தர்ம சாஸ்திரத்தை முதலில் உருவாக்கியவர் பிரம்மா. அவரே தனக்கு இந்த சாஸ்திரத்தை விதிமுறைப்படி உபதேசித்தார். நான் இந்த மரீசி முதலான முனிவருக்கு உரைத்தேன். இந்த பிரகுமுனி இந்த சாஸ்திரம் முழுவதையும் என்னிடம் பயின்றிருப்பதால் அவர் உங்களுக்கு இதை உணர்த்தத்தக்கவர். இவ்வாறு மனு கூறவும், எவ்வளவோ முனிவர்கள் இருக்கும்போது தன் குருவான மனு இந்த சாஸ்திரத்தை எடுத்துயம்ப தன்னை நியமித்ததைக் கண்டு மிகவும் சந்தோஷமுற்று கேட்க காத்திருக்கும் அம்முனிவர்களை பார்த்து கேளுங்கள் என்றார். இதிலிருந்து தொடங்கும் பிரகு முனிவர் வாயிலாக வெளிப்படுவதை மகாத்மாக்களும் தேஜஸ் மிக்கவர்களும் ஸ்வயம்பு மனுவின் வம்சத்தர்களான 6 பேர் சிருஷ்டி தொழிலில் ஈடுபட்டு தத்தம் பிரஜைகளை உருவாக்கினார்கள். ஈஸ்வரோஷிஷன், உத்தமன், தாமசன், ரைவதன், சாட்சுஷன், மகா தேஜஸ் கொண்ட வைவஸ்வதன் இவர்களே இந்த 6 பேர்கள். மிக சக்தி படைத்தவர்களாக ஸ்வயம்புவ மனு முதலியான இந்த 7 பேரும் தங்கள் அந்தரங்கள் காலங்களில் உயிர்களை படைத்து காத்து ஆட்சி நடத்தினர். இமை கொட்டும் நேரம் 18 கொண்டது ஒரு காஷ்டை எனப்படும். 30 காஷ்டைகள் கொண்டது ஒரு கலை எனப்படும். சூரியன் இரவு பகலை தேவர்களுக்கென்றும் மானிடர்களுக்கென்றும் ஏற்படுத்தினார். இரவு என்பது உறக்கத்தாகவும் பகல் காரியம் மாற்றுவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டன. மனிதர்களுடைய ஒரு மாதம் என்பது
பித்ருக்களுடைய இரவு பகலுமாக ஒரு நாள் எனப்படும். அதில் தேய்பிறை கர்மாஷ்டாங்கம் வளர்பிறை உறக்கத்துக்கும் ஏற்பட்டவை. அதில் தேய்பிறை கர்மானுஷ்டானங்களுக்கும் வளர்பிறை உறக்கத்திற்கும் ஏற்பட்டவை. அதாவது தேய்பிறை பித்ருக்களுடைய ஒரு பகல் பொழுது, வளர்பிறை பித்ருக்களுடைய ஒரு இரவு பொழுது. மனிதனுடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு இரவு பகலுமாக ஒரு நாள். இதில் உத்தராயணம் என்னும் 6 மாதங்கள் தேவர்கள் ஒரு பகல் பொழுது, தட்சிணாயனம் என்றும் 6 மாதங்கள் தேவர்களுக்கு ஒரு இரவு பொழுது. பிரம்மா தேவருடைய இரவு பகலுக்கான கால கணக்கையும் யுகங்களையும் கணக்கங்களையும் கூறினார். கேளுங்கள். 4000 தேவ வருடங்கள் கொண்டது கிருதாயுகம். மேலும் காலையில் சந்தியா காலம் என்று 400 வருடங்களும் மாலையில் சந்தியா காலம் என்று 400 வருடங்களும் சேரும். மொத்தத்தில் 4800 தேவ வருடங்களை கொண்டது கிருதாயுகம். மற்ற யுகங்களில் சந்தியைக்கும் யுகத்துக்கும் 400 ஆயிரமுமாக சந்தியைகளும் யுகத்துக்கும் 100 ஆயிரமாக குறைந்து கொண்டே வர வேண்டும். அப்படி என்றால் திரேதாயுகத்திற்கு 3000 தேவ வருடங்கள். அதில் 2 சந்தியைகளுக்குமாக 300 தேவ வருடங்கள். ஆக 3600 தேவ வருடங்கள் கொண்டது திரேதாயுகம். இவ்வாறாக பார்க்கும்போது துவாபர யுகம் 2400 தேவ வருடங்கள் கொண்டது. கலியுகம் 1200 தேவ வருடங்கள் கொண்டது. மானுட யுகங்கள் 4ம் சேர்த்தால் மொத்தம் 12000 தேவ வருடங்கள். இது தேவர்களின் ஒரு யுகம். அப்படிப்பட்ட தெய்வ யுகங்கள் 1000 கொண்டன. பிரம்மாவின் ஒரு பகல் அவ்வாறே 1000 தெய்வ யுகங்கள் கொண்டது. ஒரு இரவு எனவே 2000 தெய்வ யுகங்கள் கொண்டது பிரம்மாவின் ஒரு நாள். இவ்வாறான தெய்வ யுகங்கள் 1000 கொண்ட பிரம்மாவின் பகல் பொழுதை புண்ணிய தினம் என்பார்கள். அவ்வாறே அதே அளவுள்ள பிரம்மாவின் இரவு பொழுது புண்ணிய இரவு என்பார்கள். இவ்வாறான பிரம்மாவின் இரவு பகல் கணக்கை அறிந்தவர்களை அஹோராத்ரி அறிந்தவர்கள் என்பார்கள். பிரம்மா தன்னுடைய இரவு நேரத்தில் உறங்குவார். இரவு நேரம் முடியும் தருவாயில் எழுந்திருப்பார். அப்படி எழுந்திருப்பவர் சத் அசத் ரூபமா சிருஷ்டியை செய்ய தொடங்குவார். பிரம்மாவால் மனம் மகத் சிருஷ்டியில் ஏவப்பட்ட. மகத் சிருஷ்டியிலிருந்து ஆகாயம் தோன்றியது. ஆகாயத்தில் சப்தம் குணமாக அமைந்தது. ஆகாயத்திலிருந்து இனிய வாசனைகளையும் துர்வாசனைகளையும் கொண்டு செல்வத்தும் பவித்திரமானவும் மிகுந்த பலம் கொண்டவனுமான வாயு தோன்றினது. வாயு ஸ்பரிசம் என்னும் குணம் கொண்டதாக கூறுகின்றார்கள். வாயுவிலிருந்து மிக்க பிரகாசம் கொண்டதும் இருட்டை போக்கடித்தவுமான ஜோதி தோன்றியது. இந்த ஜோதி உருவம் என்னும் குணம் கொண்டது என்று கூறுகின்றார்கள். நெருப்பிலிருந்து தண்ணீர் தோன்றியது. தண்ணீர்
ரசம் என்னும் குணம் கொண்டது. தன்னிலிருந்து பூமி தோன்றியது. பூமி வாசனை என்னும் குணம் கொண்டது. இப்படி தோன்றியதே ஆதி சிருஷ்டி. 12,000 வருடங்கள் எண்ணிக்கையில் மனிதர்களின் 4 யுகங்கள் கொண்டது ஒரு தேவயுகம் என்று முன்னர் கூறப்பட்டது. அப்படிப்பட்ட தேவயுகங்கள் 71 நிறங்களால் அது ஒரு மன்வத்தரம் எனப்படும். சிருஷ்டியும் சம்ஹாரமும் எண்ணற்றவையாவில் மன்வந்தங்களும் எண்ணற்றவையே. சிருஷ்டியை பிரம்மா விளையாட்டாகவே மீண்டும் மீண்டும் செய்தார். கிருதயுகத்தில் தர்மம் 4 பாதங்கள் கொண்டதாக இருக்கும். 4ம் சத்தியமே நிறைந்திருக்கும். தர்ம தேவதையை ஒரு பசுவாக உருவாக்கப்படுத்தினால் அதற்கு 4 பாதங்கள் இருக்கும் அல்லவா? அவ்வாறே இந்த ஸ்லோகத்தில் பொருளை பார்க்க வேண்டும். ஒரு பசு 4 கால்களுடன் இருக்கும்போது அது நலமாக இருப்பதாக கொள்ளணும். ஒவ்வொரு காலாக ஒடிந்தால் நடக்க முடியாமல் நிலை தடுமாறி வீழ்ந்து விடுமல்லவா? 4 யுகங்களில் முதல் யுகம் கிருதாயுகம். இந்த யுகத்தில் மனிதர்கள் அனைவரும் தர்மக்குரிய தர்மங்களை புராணமாக கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள். தர்ம தேவதை திருப்தியோடு இருக்கும். அடுத்த யுகமான திரேதாயுகத்தில் மனிதர்கள் கொஞ்சம் தர்மத்திலிருந்து பற்று குறையும். அந்த யுகத்தில் பசுரூபமாக தர்ம தேவதை தன் ஒரு காலை இழந்து 3 காலுடன் சிரமப்படும். அதனால் தர்ம உலகில் முழுமையாக இல்லாத அங்கங்கே குறைந்து காணப்படும். அடுத்து துவாபார யுகம். இந்த யுகத்தில் தர்மம் மேலும் குறையும். மனிதர்களில் துர்க்குணங்கள் கொண்டவர்கள் மிகுதியாக இருப்பார்கள். தர்மத்தின் காலத்தில் இன்னொன்று குறையும். 2 காலோடு ஒரு பசு எவ்வளவு சிரமப்படும் என்று யோசித்துப் பாருங்கள். அவ்வளவு சிரமம் துவாபார யுகத்தில் தர்மத்துக்கு ஏற்படும். இப்போது நடப்பது 4வது கலியுகம். இதில் தர்மம் 3 கால்கள் இழந்து ஒற்றை காலுடன் திண்டாடும். அதாவது உலகில் அதர்மம் 3/4 பங்கு ஓங்கியிருக்கும். ஆங்காங்கே தர்மம் திண்டாடி திணறிக் கொண்டிருக்கும். இப்போது கலியுகம் தொடங்கி 5100 வருடங்கள் ஆயிற்று. இப்போது தர்மத்தின் திண்டாட்டத்தை நன்கு உணர முடியும். இன்னும் கலியுகத்தில் ஆண்டுகள் மிச்சம் இருக்கின்றன. இனி போக போக தர்மத்தின் உயிர் ஊசலாடி கொண்டிருப்பதை காண முடியும். ஆனால் இந்த கலியுகத்தில் தர்மத்தின் மீது பற்றுதல் கொண்டு மற்ற பற்றுகளை விட்டவன் மிக எளிதில் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய முடியும். மற்ற யுகங்களில் தர்மம் ஒவ்வொரு பாதமாக குறைந்து கொண்டே வரும். திருட்டு, பொய், வஞ்சனை இவற்றால் தர்மம் குறைந்து கொண்டே போகும். கிருதாயுகத்தில் மனிதர்கள் நோயுற்றவர்களாகவும் எல்லாவித விருப்பங்களையும் நிறைவேற்றவர்களாகவும் 400 வருடங்கள் ஆயுள் கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். திரேதாயுகத்தில் துவாபார யுகத்தில் கலியுகத்தில் மனிதர்கள் ஆயுள் ஒவ்வொரு பாதமாக குறையும். முதல் யுகம் கிருதாயுகம். அதில் மனிதர்கள் 400 வயது வரை ஆயுள் கொண்டிருப்பார்கள். 2ஆம் யுகமான திரேதாயுகத்தில் மனிதர்கள் 300 வருடங்கள் வரை ஆயுள் கொண்டவர்கள். 3ஆம் யுகத்தில் துவாபார யுகத்தில் மனிதர்கள் ஆயுள் 200, கலியுகத்தில் 100. முதல் யுகத்தில் ஆயுள் 400 ஆண்டுகள் என்றாலும் அப்போது வாழ்ந்த மனிதர்களுடைய தவத்தாலும் தர்மானுஷ்டானங்களாலும் அளவற்ற ஆயுள் பெற்றிருந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் உயிர் வாழ்ந்தார்கள். அப்படியே 2வது திரேதாயுகத்தில் மனிதர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். 3வது துவாபார யுகத்தில் தவம் இல்லாது போய்விட்டது. தர்மம் பாதிக்கும் மேல் க்ஷீணித்துவிட்டது. எனவே குறிப்பிடப்பட்ட 200 வயது அல்லது அதற்கும் குறைவாகவே வாழ்ந்தார்கள். இது கலியுகம். யுகத்தில் மனிதர்கள் ஆயுள் 100.
தர்மத்தின் காரணமாக இந்த 100 வயது அவரை வாழ்வது கூட குறைந்துவிட்டது. தவமும் சீலமும் ஒருவரது ஆயுளை வளர்த்து கொண்டே போகும். அவை இல்லாதபோது குறைப்பட்ட ஆயுள் குறைந்து போகும். வேதங்களில் கூறப்பட்ட ஆயுளும் காமிய கர்மங்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களும் சாபங்களும் வரங்களும் பரபாவங்களும் மனிதர்களுக்கு அந்தந்த யுகங்களில் தக்கப்பட்ட பலன் கொடுக்கும்.